இந்த வீக்னஸ் ஜாஸ்தி ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பல்ஜ், ஒரு சின்ன வீக்கம் மட்டும் தான் டெவலப் ஆகும். போக போக இந்த பிரச்சனை திருப்பி ஆகிட்டே இருக்கும்போது இந்த பல்ஜ் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் சைஸ் பெருசானோடனே இதுக்குள்ள குடல், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள ஒமண்டம் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு இருக்கு. அந்த கொழுப்பு என்னன்னா இது வழியா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காது. இது யூஸ்வலாக சின்னதாக இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் பிரச்சனை தராது, பெருசாக வலியும் இருக்காது. நிறைய தடவை வந்து நம்ம ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணும்போதும் அப்பதான் வந்து இதை கண்டுபிடிப்பாங்க. அந்த வீக்னஸ் பெருசாகும் போது குடலோட ஒரு பெரிய பாகமே அதுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ஒரு சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா அதுல குடல் இல்லை இந்த கொழுப்பு இல்லை வேற ஏதாவது ஒரு உறுப்பு வந்து இதுக்குள்ள போய் மாட்டிட்டு சிக்கிக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடல் வந்து பிளாக் ஆயிடலாம், இல்ல அந்த உறுப்புக்கான ரத்த ஓட்டம் நின்று போயிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலியாகவும், நம்மளுக்கு வந்து நிறைய தடவை வயிறு உப்புசமாகவும் வாந்தியாகவும், கீழே மோஷன் போக மாட்டாங்க, ஒரு எமர்ஜென்சியா வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும்.